இந்த 12 ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி யோக பலனை கொடுக்கணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ராகு கேதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது நிழல் கிரகம், சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிழல் கிரகம்னா என்ன அப்படின்னா மற்ற கிரகங்கள், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இவங்கெல்லாம் வலசுழியாக ஆன்டி கிளாக் வைஸாக ஒவ்வொரு ராசியும் நகர்வாங்க. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் இடசுழியாக ஆன்டி கிளாக் வைஸில் நகரக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடிய அல்லது முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகளை பொறுத்து ஜாதகத்தில் அமைகின்றன. அதே போல் கோச்சாரத்திலும் இந்த ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தையும் இல்லை பெரிய அழிவையும் நோக்கி நகரக்கூடிய ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய செல்வந்தர்கள், முக்கியமாக வெற்றி பெற்றவர்கள், பெரிய தொழிலதிபர்கள், சாதனையாளர்களுடைய ஜாதகத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவால் தான் இந்த சாதனைகள் நடக்கும். அதே போல் இந்த ராகு கேதுக்களுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மிகப்பெரிய உச்சத்துக்கு வரான். அது பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் பட்டு பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இல்லை எந்த கஷ்டமே படாமல் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ராகு கேதுக்களே கொடுக்கின்றன. அதனால் 12 ராசிகளுக்கும் இந்த ராகு கேது என்ன மாதிரி யோக பலனை கொடுக்குது அப்படின்றதான் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகுவும் 5ஆம் இடத்தில் கேது பகவானும் வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். உண்மையிலேயே மேஷராசி அன்பர்கள் கொடுத்து வைத்தவர்கள். காரணம் கேட்டிங்கன்னா 7.5 சனி நடக்குது. 7.5 சனியிலும் ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த ராகு கேது பயிற்சி இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 11ஆம் இடத்தில் ராகு வருவது சிறப்பு. உபஜயஸ்தானத்தில் ஒரு பாவகிரகங்கள் இருப்பது நன்று அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அந்த உபஜயஸ்தானம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 3, 6, 8, 10, 12 அந்த பாவக்கோள்கள் அமையும் பொழுது ஒரு வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நோக்கி நகர்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் முக்கியமாக நிறைய மேஷராசி என்பவர்கள் என்ன தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா கடுமையான பண நெருக்கடி. காசு இருந்தால் வேலை இல்லை, வேலை இருந்தால் தொழிலாளர் வரல, தொழிலாளர் வந்தால் அதை விற்க முடியல, எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் சார், கடைசியில் பணம் வரல. நான் பணம் வந்தால் தானே என் கடனை கட்டுவேன், பணம் வந்தால் தானே நான் சம்பளம் கொடுப்பேன் அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு லாபத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போகுது. ரொம்ப விசேஷமான இடம். அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, வேலை செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க. ஏன்னா வேகமாக ஒரு வேலையை முடிச்சுடுவீங்க. அப்போ எப்படி இருக்கும், ஒரு ஆஃபீஸில் நீங்கள் தீயாக இருப்பீங்க, உங்களை யாருமே கம்பேர் பண்ணவே முடியாது. ஆனாலும் உங்களை மற்றவங்க அடக்கி ஆளணுன்ற எண்ணங்கள்னால பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடி. ஐயோ வேலைக்கு போகிறதே கஷ்டமாக இருக்குது, வேலைக்கு போனால் அவங்க தொல்லை பண்ணுறாங்க, கீழே இருக்கவங்க ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டுறாங்க, என்னுடைய மேலதிகாரி வேணும்ட்டே எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த ராகு கேது பயிற்சி இருக்குது. லாபஸ்தானத்தில் ராகு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுக்குறாங்க அவங்களாம் வெளியேறிடுவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். சார் வேலையே இல்லாமல் இருக்கேன் சார், என்ன பண்ணுறது தெரியல, கண்டிப்பாக நல்ல இடத்துல பிளேஸ் ஆகிடுவீங்க, கவலையப்படாதீங்க. ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துட்ருக்கு, நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 7.5 சனியில் என்ன ஆகும்னா முயற்சி செய்கிறதுல ஏதாவது ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், ஒரு சுணக்கம் இருக்கும். அதனாலே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. வெளியூர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும்னு நினைக்கக்கூடிய வெளியூர் போகலாம், இல்லை வெளியூர்லேருந்து உள்ளூருக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மாறலாம்.
வெளிநாடு பயணம் செய்யக்கூடியவர்கள், வெளிநாடு வாய்ப்புகளை தேடி இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான பயிற்சியாக இந்த ராகுவுடைய பயிற்சி இருக்க போகுது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பேர் தான் சார் வெளிநாட்டில் இருக்கோன்னு பேர். இங்கே பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கேன், வேலையில் பிரச்சனை இருக்குது, என்ன செய்கிறதுன்னு முடியாமல் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வேலை போகிற சூழ்நிலைகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் வேலை போயிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆட்குறைப்புன்ற பேரில் நீங்கள் வேலையை விட்டு வரா மாதிரி சூழ்நிலைகள் வந்திருக்கும். பாலிட்டிக்ஸ்னால் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நெருக்கடி அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. ஃபாரினர் உங்களுக்கு சீஃபாக இருக்கார், ஃபாரினர் உங்களுக்கு ஹெட்டாக இருக்காருன்னா ஏதோ ஒரு பாலிட்டிக்ஸ் ஆகிருக்கும், ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கும். மேஷராசிக்காரங்க வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்களும் சும்மா ஏதாவது ஒரு சண்டையை போட்டிருப்பீங்க. அந்த மனசில் பகையை வச்சுக்கிட்டு உங்களை வேலையை விட்டு அனுப்ப வேண்டிய சூழல் இருக்கும். இல்லை ப்ரொமோஷன் கொடுக்காமல் தடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். பயப்படாமல் இருங்க, சேஃபாக இருப்பீங்க, பயப்படாதீங்க. அதே போல் இந்த 5ஆம் இடத்தில் கேது இருப்பது குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். ஆனால் மருத்துவம் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைனா கூட ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஒரு 3 டாக்டரை செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு குழந்தை பேரை கொடுக்க வேண்டிய வேலையை அந்த கேது பகவான் சிறப்பாக செய்வார். பயப்படாதீங்க. அதே போல் இந்த 5ஆம் இடத்தில் கேது இருப்பது காதலுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். காதலில் தோல்வி பெற்றால் கூட திருப்பியும் நம்ம காதல் சேரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது பகவான் கொடுக்க போகிறாரு. காதல் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகள், சண்டைகள், பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அது ஒன்று உங்களுக்கு கிடைக்காம போயிடும், இல்லை அந்த கிடைக்கிறதுக்கான வழிகள் உடனே நடந்துடும். என்ன சார் கிடைக்காம போயிடுன்னு சொல்லிட்டீங்க, அதை நம்பி தான் பேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த எண்ணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிங்க. இந்த கேது வரும்போது என்னாகும்னா நீங்களே வேணான்றீங்க, உங்கள் பஞ்சாயத்தே வேணாம் பையனை விட்டுருங்கப்பா தயவுசெய்து அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும், இதை நம்பி எதுவும் பிளான் பண்ணாதீங்க. பூர்வீக சொத்தில் வீடு கட்ட போகிறேன், அதுக்கான வாய்ப்புகள் வரும். பூர்வீக சொத்தில் இடம் வாங்க போகிறேன், பூர்வீகத்தில் போய் இடம் வாங்க போகிறேன், அதற்கான சூழ்நிலைகள் அமையும். 11ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சிறப்பு, கவலைப்படாதீங்க. லேட் ஆகிடுச்சுன்னு வருத்தப்படாதீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பது 35 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்ப பொறுப்பு. குடும்பத்தில் நீங்கள் சின்னவராக இருந்தால் கூட நிறைய பொறுப்புகளை தாண்டி தான் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. லேட்டாக தான் மேரேஜ் ஆகும். அந்த லேட் மேரேஜாக இருந்தாலும் சிறப்பாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு தொழிலில் வெற்றி, லாபம், கடனுடைய அளவு குறைய போது, வேலையில் மாற்றம், வேலையில் உயர் பதவி, உயர் அந்தஸ்து, அதே போல் குழந்தை சம்பந்தமான விஷயத்தில் ஒரு அனுகூலமான சூழ்நிலை, மருத்துவம் மூலமாக குழந்தை பெறுதல், திருமண வாய்ப்புகள், காதலில் வெற்றி, காதல் திருமணத்தில் முடிகிறது, வெளிநாடு வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகநிலைக்கு தகுந்தாற்போல், தசா புத்திக்கு தகுந்தாற்போல் கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், 51 பக்கம் கொண்ட PDFில் பலன் இருக்காது. ஜாதகம் நோட்டில் என்ன எழுதியிருக்குமோ அந்த டீட்டெயில் இருக்கும். அதை வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும், எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல்கள் நடக்கும், எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது, அதே போல் திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலாக பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.